بسم الله الرحمن الرحيم. ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் ஒருவருடைய லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார், இந்த பூமியின் மீது வருகை தந்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபியாக இருக்கிறார். மனிதரே எல்லாம் படைத்த முதல் மனிதரே ஆனால் நபியாக அவர் இருக்கிறார். கடைசியாக நம்முடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபியாக இருந்தார். இதற்கு இடையிலே பல நபிமார்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்த அத்தனை நபிமார்களும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை தான் எல்லா நபிமார்களும் சொன்னார். வணக்கத்திற்குரியவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது என்ற செய்தியை இந்த உலகத்திலே உறுதியாக சொல்லிவிட்டு சென்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாரக மந்திரத்தை வந்த அத்தனை நபிமார்களும் சொன்னார்கள். தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்காதீர்கள். நீங்கள் வணங்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வின் படைப்புகள் தான். நீங்கள் பூமியையும் வானத்தையும் சந்திரனையும் எதை நீங்கள் வணங்கினாலும் அவைகள் எல்லாம் படைப்புகள் தான். படைப்புகளை வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்ற செய்தியை எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நமக்கு உணவு கொடுக்கின்றான், அவன்தான் நம்மை பரிமாறுகின்றான், அல்லாஹ் தான் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். அவன் மீதே நீங்கள் நம்பிக்கை வைத்து அவன்தான் உங்களுக்கு நோயை கொடுக்கின்றான், அந்த நோயிலிருந்து ஷிஃபாவையும் அல்லாஹ் தான் கொடுக்கின்றான் என்ற செய்தியை ஈமானிய உணர்வை வந்த அத்தனை நபிமார்களும் சொல்றாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை படைப்புகளை பார்க்கிறீர்களோ, வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், சூரிய சந்திரனாக இருக்கட்டும், இவைகளுடைய அத்தனை இயக்கங்களையும் அல்லாஹ் தான் இயக்குகின்றான். ஈமானை பாடத்தை சொல்லிக் கொடுத்தார் அல்லாஹ். இந்த உலகம் இயக்குகின்றது என்று சொன்னால் தானாக இயக்கவில்லை, அல்லாஹ் இயக்குகின்றான். அல்லாஹ்வுடைய இயக்கத்தினால் வானங்களும் பூமிகளும் அதில் உள்ள அத்தனை படைப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகள் சரியாக இயங்குகின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்னுடைய அருள்மறையில் சொல்லுது. ஒவ்வொரு படைப்பும் அது தன்னுடைய வட்டவரையிலும் மிகச் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தான் நமக்கான எல்லா விதமான தேவைகளுக்கு பொறுப்பாளராக இருக்கின்றான். அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான். அவன் யாரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு உருவம் கிடையாது. அவன் மனிதன் அல்ல, மனிதனுக்கான எல்லா தேவைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த தன்மைகள் எல்லாமே, ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் மனிதன் அல்ல, படைப்பு அல்ல. அவனை யாரும் பெறவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தான் அல்லாஹ் என்ற செய்தியை உலகில் வந்த அத்தனை நபிமார்களும் இந்த சமூகத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார். ஈமானுடைய வேட்கையை, உணர்வை இந்த சமூகத்திற்கு கொடுத்து விட்டு சென்றார். யாரெல்லாம் இதை கையில் எடுத்தார்களோ, ஏற்றார்களோ வெற்றி பெற்றார்கள். யார் இதை எடுக்கவில்லையோ அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் ஈமானை கொண்டுதான் இந்த உலகத்திலே நேர்வழி பெற முடியும், ஈமானை கொண்டுதான் நாளை மறுமையை நீங்கள் சொர்க்கத்தை பெற முடியும், ஈமானை கொண்டுதான் நரகத்தை நீங்கள் பாதுகாப்பு பெற முடியும். ஒருவேளை ஈமான் இல்லாமல் நீங்கள் சென்று விட்டால் மிக கடுமையான தண்டனையை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். அந்த கடுமையான தண்டனை நரகமாக இருக்கும் என்று சொன்னார். இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் சொன்னவர்கள் நபிமார்கள். கடைசியாக வந்த ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய சஹாபாக்களுக்கு ஈமானிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார்.
பல தருணங்களில் பலவிதமான ஈமானுடைய பாலத்தை கற்றுக் கொடுத்தார். ஈமானிய உறுதியை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். இல்லைன்னா அந்த அரபிய மக்களிடத்துல அவர்கள் தாக்கல் வச்சிருக்க முடியாது. மிக கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட என்பதால் நாம் சரித்திரத்தில் படிக்கின்றோமே. சஹாபாக்கள் ஈமானை ஏற்றதின் காரணத்தால் மட்டும் கடுமையான தண்டனைகளுக்கு அவர்கள் ஆட்படுத்தக்கூடாது, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனாலும் தங்களுடைய ஈமானிலே மலை போன்று உறுதி கொண்டிருந்தார். நீ என்னை என்னதான் அடித்தாலும் சரி, உடைத்தாலும் சரி, தீயிலே போட்டாலும் சரி, பாலைவனம் மணலிலே கடத்தப்பட்டாலும் சரி, என்னுடைய ஈமானை நாங்கள் ஒரு பொழுதும் விடமாட்டோம். அஹத் என்ற ஒரே வார்த்தையை சொல்லி உண்மையான ஈமானுடையவர்களாக இருப்பார்கள். இதுதான் ஈமானுடைய பலம் சொல்லும். இந்த ஈமானுடைய பலத்தை, இந்த பலம் தான் நமக்கும் தேவைப்படுது. சஹாபாக்கள் அத்தனை சித்திரவதைகளையும் அவர்கள் தாங்கினார்கள், பல கஷ்டங்களை தாங்கினார்கள் என்று சொன்னால் எதனால்? இந்த கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் இந்த உலகத்துடைய குறுகிய காலத்திற்கு மட்டும்தான் என்பதை உணர்ந்திருந்தார். இந்த கஷ்டங்கள், ஈமானால் ஏற்படக்கூடிய அந்த சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் சிறிது காலம் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். மிக நீண்ட கால நீண்ட கால மறுமையினுடைய வாழ்க்கை, அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்ற உணர்வை சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார். அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார். முன்னால் வாழ்ந்த ஒரு மன்னனுடைய சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் உறுதியை சொல்வதற்காக சொன்னார். ஈமான் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு உதாரணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். சொல்லப்படுகின்றது, அந்த சம்பவம் வரலாற்றிலே கிட்டத்தட்ட கிபி 520 நடந்த அந்த சம்பவம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அவர்களை ஏற்ற அந்த சமூகத்தில் நடந்த விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொன்னார். எதற்கு தெரியுமா? இங்கதான் கவனிக்க வேண்டும். ஈமானுடைய படிப்பினை. எனவே நாமும் ஈமானுடைய படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கவனமாக கேள்வி. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூமவாஸ் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் தன்னையே வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தால், வற்புறுத்தினான். தன்னைத்தான் வணங்க வேண்டும், வேற யாரும் இதையும் வணங்கக்கூடாது. மக்களை நிர்பந்தப்படுத்தினார். அதுல ஈமானுடையவர்கள் இருந்தார் அல்லவா, அவங்க என்ன செஞ்சாங்க? தங்களுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்தார். மறைத்து என்ன செய்தார்கள்? அப்படியே வாழ்ந்து வந்தார். அந்த சபையில, அந்த மந்திரியுடைய சபை, அந்த அரசனுடைய சபையில ஒரு மந்திரவாதி இருந்தார். அந்த மந்திரவாதி நிறைய கலைகள் தெரிந்தவர், நிறைய விஷயம் தெரிஞ்சுதான் அவர் தெரிஞ்சு வச்சது. அப்போ அவனுக்கு வயசாயிடுச்சு. நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கு. அவனுக்கு என்ன செஞ்சது? வயசாயிடுச்சு. அவன் சொல்றான், மன்னனிடத்துல சொல்றான், எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நானே இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், இந்த கலைகளும் என்னோட போயிடும். எனவே நீ என்ன செய்யும்? யாராவது ஒரு சிறுவனை எனக்கு என்ன செய்யும்? இந்த கலைகளை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சிறுவனை கொடு. அந்த மன்னன் என்ன செய்யறாங்க? ஒரு சிறுவனை தயார்படுத்தி அந்த மன்னனுக்கு கொடுக்கிறார். இந்த சிறுவனுடைய வேலை என்ன தெரியுமா? தினந்தோறும் இந்த மந்திரவாதிகளுடைய சபைக்கு வந்து அந்த கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவனுடைய வேலை. சரி, இந்த சிறுவன் என்ன செய்யறான்? விளையாட்டு போக்கான தினந்தோறும் வருகின்றான், கற்றுக்கொள்கின்றான், செல்லுகின்றான். வரக்கூடிய வழியில வராண்டிய வீட்டுல இருந்து இந்த அரசனுடைய சபைக்கு வராண்டிய அந்த இடையில ஒருத்தர் ஈமானுடைய விஷயத்தை சில நல்லடியார்களுக்கு உட்கார வச்சு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அவருடைய வல்லமை என்ன, அவனுடைய குதிரத்துல ஈமானுடைய விஷயங்களை பத்தி டெய்லி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சிறுவனை என்ன செய்வான்னு சொன்னா, டெய்லி வீட்டுல இருந்து கிளம்பி
கொஞ்ச நேரம் என்ன செய்வான், அவர் என்ன பேசுறாருன்றத கவனிப்பான். அப்படி கவனிக்கும் பொழுது அவனுக்கு என்ன செஞ்சதுங்க, அவனுக்கு அந்த விஷயம் உள்ளத்துல ஏறி அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய குதிரத்து என்ன என்பதை அந்த சிறுவன் என்ன செய்யறாங்க, அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்துல ஏறுது. அப்ப நீங்க இந்த விஷயத்தை கேட்பான், அரசவைக்கு போயிடுவான். அந்த மந்திரவாதி சொல்ற விஷயத்தை எல்லாம் கேட்பான். ஆனா அந்த சரியா செவிமடுக்கணும். இவனுக்கு இந்த சிறுவனுக்கு ஈமானின் பேரில் ஒரு பற்று ஏற்பட்டது, ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது. சரி, ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க, டேட்டா போடுறாங்க. அந்த மந்திரவாதி கேட்கிறாரு, ஏன்பா டேட்டு, எதையாவது ஒரு காரணத்தை சொல்ல. இதே மாதிரி போகும் பொழுது ஈமான் பலமாயிடுது. அந்த சபைக்கு போறதே விட்டுட்டான். எதுக்கு அனுப்பப்பட்டானோ அந்த அரசுடைய சபைக்கு போறதே விட்டுட்டான். இப்போ இவனுக்கு பாருங்க, ஈமானுடைய பலம் அதிகரிக்கு. அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு, அந்த சிறுவனுக்கு ஒவ்வொரு ஆற்றலை கொடுக்குறான். ஒரு வழியில வந்துகிட்டே இருக்காங்க, ஒரு சிங்கம் என்ன செய்யுங்க, வழியில மக்களுக்கு அப்படியே பயங்காட்டி அந்த சிறுவன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த கல்லை எடுத்து அடிக்கிறார். ஏன்னா ஈமான்ல அவ்வளவு உறுதி, ஈமான்ல அவ்வளவு உறுதி இருக்கு. இந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அந்த கல்லை எடுத்து அடித்த உடனே அந்த சிங்கம் இறந்து விடுது, செத்துருது. அந்த பையனுக்கு இன்னும் மேலும் ஈமான் அதிகரிக்கின்றது. மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஓதி போதுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யும்போது மக்களுக்கு என்ன செய்யுங்க, நிவாரணம் கிடைக்கிறது. இப்ப இது எல்லாமே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் செய்யும். சரி, ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க சொன்னா, இந்த சிறுவனுடைய புகழ் அப்படியே அதிகம் அப்படியே பரவிட்டே இருக்கு. இந்த மன்னனுடைய சபையில ஒரு கண்ணு தெரியாத அரசு இருக்கு, கண்ணு தெரியாத மந்திரி வருது. அரசுடைய சபையில கண்ணு தெரியாத ஒரு மந்திரி. இந்த மந்திரி அவன் இந்த விஷயத்தை கேள்விப்படுவார். இந்த சிறுவன் வந்து இது மாதிரி என்ன செய்ய, அவர் என்ன செய்யற, நிறைய பொருளை கொண்டு வந்து அந்த சிறுவனுடைய மாலையை போட்டுட்டு, பார்ப்பா உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்குற, நீ என்ன செய்ய, பார்வையை வர வச்ச. இந்த சிறுவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு பார்வையை வர வைக்கிறேன், பார்வையை வர வைக்கின்றேன். ஆனா எனக்கு நீங்க கொண்டு வந்த எந்த சொத்து செல்வமும் வேண்டாம். என்ன சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த காசு, பணமோ, பொண்ணோ, பொருளோ, பொற்காசுகளோ எதையும் எனக்கு வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு. சரிப்பா சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன் சொன்னாரு. நீங்கள், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை என்ற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பார்வையை என்ன செய்ய, அல்லாஹ்வின் இடத்துல கேட்டு உங்களுக்கு வாங்கி கொள்கிறேன். அவரு யோசிக்கிறாரு, அவர் இருப்பது யாருடைய சபையில, மன்னனுடைய சபையில. மன்னன் என்ன கட்டளை இட்டு வச்சிருக்கான், என்ன தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அவர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர். இவர் என்ன செய்யறாரு, முடிவெடுக்கிறாரு. சரி, என்னதான் அவர் பார்த்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்கின்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி விடுகிறார். அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அவருக்கு பார்வை கிடைத்து விட்டது. பார்வையை பெற்றவராக அடுத்த நாள் மந்திரி சபைக்கு செல்லுகின்றார், அரசவைக்கு செல்லுகின்றார். தன்னுடைய இடத்துக்கு போய் யாருடைய உதவியும் இல்லாமல் நேராக தன்னுடைய சீட்டில் உட்கார்ந்தார். அரசன் பார்க்கிறான், என்னடா ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நாள் இவர் கை பிடிச்சு கொண்டு வந்து ஒருத்தர் உட்கார வைப்பாங்க, இன்னைக்கு என்ன செய்யறாரு, யாருடைய உதவியும் இல்லாமல் நேரா வந்து சீட்ல உட்காருங்க. கேட்கிறோம், எனக்கு பார்வை வந்து இருக்கு. எப்படி வந்தது? அந்த அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த ஒரு அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ் எனக்கு பார்வை கொடுத்தான், அவன்தான் வணக்கத்திற்குரியவன், நீ அல்ல என்ற விஷயத்தை அவர் ஓப்பனா சொல்றார். மன்னன் என்றே சொல்றார். சொன்ன உடனே என்ன ஆகும், மன்னனுக்கு கடுமையான கோபம். இது யாரின் மூலமாக உனக்கு கிடைத்து, அவங்களை காட்டு கடுமையான சித்திரவதை. அவர் என்ன செய்யறாரு, சொல்லிடுறாரு, இந்த சிறுவரை எனக்கு நம்முடைய சபைக்கு வரக்கூடிய இந்த மந்திரம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சிறுவன் தான் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். அவர் மூலமாக தான் எல்லாம் எனக்கு பார்வையை கொடுத்தார்.
சரி, அந்த சிறுவனை பிடிக்கும். உனக்கு யார்? நீ டெய்லி என்ன செய்ய, என்னுடைய கட்டளையை தான் நீ நிறைவேற்றணும். நீ என்ன செஞ்சிருக்க? நான் சொல்ற வேலையை விட்டுட்டு வேற வேலையை செஞ்சிருக்க. ஆமா, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன். சிறுவனும் உண்மையை சொல்லிவிடுகிறான். நானும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன். அவன்தான் உண்மையானவன். அவன்தான் இந்த உலகத்தை, அவன்தான் உண்மையான ரட்சகனாக இருக்கட்டும். அரசனுக்கு மேலும் கோபம். இதை உனக்கு யார் கற்றுக் கொடுத்து? அவனே என்ன செய்ய, அந்த சிறுவனை கடுமையான சத்திரான். அவன் என்ன செய்திருக்கிறான்? சிறுவனும் சொல்லிவிடுகிறார், இந்த நபர். சரி, அந்த மார்க்க அறிஞரை கொண்டு வந்து இந்த மந்திரியை வைத்து என்ன செய்யப்படுகிறது? ரம்பத்தால் அறுக்கப்படுகின்றது. இரண்டால் விளக்கப்படும் கடுமையான சோதனை. எதுக்காக? ஈமானுக்காக. ஈமானை விடுகின்றீர்களா அல்லது இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளும் சொல்கின்றார்கள். நாங்கள் தண்டனை ஏற்றுக்கொள்கின்றோம். அறுக்கப்படுகின்றது. சரி, இப்போ யாருக்கு மீது இருக்கா? அந்த சிறுவன். இந்த சிறுவனை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றான். அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. இந்த சிறுவன் என்ன செய்யற? அரசன் இவனை கொண்டு போய் என்ன செய்யுங்க? ஈமான இவை விடுற மாதிரி இல்லை. இவனை கொண்டு போய் மலையில கொண்டு போய் மலை உச்சியில கீழே தள்ளி விடுங்கள். 4-5 பேர் என்ன செய்யறாங்க? கூட அனுப்புறாங்க. அவங்க கிட்ட வேலை சிப்பாய்கள். இவங்க கொண்டு போய் மலை உச்சியில நிற்க வச்சு என்ன கேட்கிறாங்க? ஈமான விட்டுறியா? உடனே மலையில இருந்து கீழே தள்ளி விடுச்சோம். இந்த சிறுவன் சொல்லுகிறார், நான் ஈமானை விட மாட்டேன், உறுதியாக இருக்கின்றேன். சரி, தள்ள என்ன செய்யறாங்க? கொண்டு போய் தள்ள போறாங்க. இந்த சிறுவன் இரு கைகளை வந்து, யாரெல்லாம் இவர்களை விட்டு என்னை பாதுகாப்பை தருவாங்க. மலை என்ன செய்யுது? ஒரு குடுக்கு வந்த சிப்பாய்கள் எல்லாம் அந்த மலையிலிருந்து கீழே விழுந்து வாழ்ந்து போனார்கள். இந்த சிறுவன் என்ன செய்யறாங்க? மறுபடியும் மலையிலிருந்து கீழே இறங்கி நேரா மன்னனுடைய சபைக்கு போவான். மன்னனுக்கு ஆச்சரியம், என்னப்பா நான் 5-6 பேரை ஒரு கூட்டத்தை என்ன செய்ய, அவங்கள அடுப்பு வச்சு மலையிலிருந்து தள்ள சொன்னே, அவங்களாம் எங்க? அவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்தினேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்யறான். உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு ஒன்றும் ஆக. சரி, அப்படியா? சரி, இவனை இப்படி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இன்னும் சிலர்களை அனுப்பி வைத்து கடல்ல கொண்டு என்ன செய்யுங்க? சிறுவனை போடுறாங்க. அதே மாதிரி கடல்ல அடைஞ்சு சொல்லப்படுறான். அதே மாதிரிதான் அந்த சிறுவன் துவா செய்யறாரு. கடல்ல போய் அதான் இவர்கள் என்று பார்க்கணும். வந்தவர்கள் அத்தனை பேரும் கடலிலே மூழ்கி இறந்தார்கள். மறுபடியும் சிறுவன் மன்னனுடைய சபைக்கு வருகிறார். சொல்லு, அரசர் கேட்கின்றான், என்னமா நீ எப்படிதான் அதிசயமா இருக்க, மறுபடியும் நீ எப்படி வந்த? இந்த சிறுவன் சொல்லுகின்றான், என்னை உன்னால் கொல்லவே முடியாது. சொல்லுகின்றான், என்னை அரசனை உன்னால் கொல்லவே முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நீ கொல்லுவ. சரி, வழி, அதுக்கான வழி ஒன்று இருக்கின்றது. அந்த வழியை நீ செய்யறியா? என்னை நீ கொல்லலாம். சரி, என்னதான் வழி? அந்த சிறுவர் சொல்லுகின்றார், நீ என்ன செய், நான் ஒரு தேதி சொல்லுகின்றேன். அந்த தேதியிலே ஒரு மைதானத்தில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி என்னை நடுவிலே நிற்கவில்லை. இந்த மைதானத்தில் ஒரு அம்பை எடுத்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வின் பெயரால் உன்னை கொல்லுகின்றேன் என்று ஓங்கி என்னை அந்த அம்பை கொண்டு எறி, நான் இறந்து விடுவேன். இதை செய். இவ்வளவுதான் ஈஸியான வழி. இதை செய்யாத வரை நீ என்னதான் செய்தாலும் என்னை கொல்ல முடியாது. அந்த சிறுவன் எவ்வளவு உறுதியாக இருக்கு. அதே மாதிரி மக்களை ஒன்று கூட்டப்படுகின்றது. அந்த மைதானத்தில் அந்த சிறுவரை நிற்க வைத்து அந்த மன்னன் என்ன செய்யறாங்க? அதே மாதிரி அல்லாஹ் பேரை கொண்டு அடிக்கின்றான். அந்த சிறுவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மௌத்தாகிவிடுவார். இதை பார்த்த மக்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு ஈமானுடைய உறுதி வந்து விட்டது. சொல்கிறார்கள், மன்னனே, நீ கடவுள் இல்லை, நீ சாதாரண மனிதன் தான். இந்த சிறுவன் கொண்டிருக்கின்றார் ஈமான், இதுதான் உண்மையானது என்று சொல்லி அந்த அத்தனை மக்களும் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். அரசனுக்கு மிக கடுமையான கோபம். என்னை விட்டு நீங்கள் இந்த சிறுவனுடைய அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அத்தனை மக்களையும் நான் கொள்ளுவேன் என்று என்ன செய்யறாங்க? ஒரு நெருப்பை மூட்டி, நெருப்பு குண்டத்தை மூட்டி அதில் வரிசையாக நிற்க வைத்து யார் யாரெல்லாம் ஈமானை விடவில்லையோ அவர்கள் நான் இந்த நெருப்பில் போடுவேன். தயாரானார்கள்.
எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க? தூக்கி எறிகிறான் நெருப்பு. தைரியமாக விழுகின்றார் நெருப்பு. ஏன்? இந்த உலகத்துடைய நெருப்பு எல்லாம் மிக சாதாரணமானது. அல்லாஹ் நாளை கொடுக்கக்கூடிய இந்த சொர்க்கம் இருக்கின்றது, அதுதான் உண்மையானது என்ற நம்பிக்கை என்னுடைய உள்ளத்திலே வலுவாக ஏறிவிட்டது. சரி, அதுல வரிசையில ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தையை வச்சு நிற்கிறது. அந்த பெண்மணி ஒரு யோசனை வருது, இந்த குழந்தையோட நாம போய் நெருப்புல விழணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, வேணா நம்ம உள்ளத்துல ஈமான வச்சுக்கிட்டு தப்பித்துக் கொள்ளலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த குழந்தை சொல்லுகின்றதால், தாயே நீ பயப்படாது, நீ என்னோட சேர்ந்து என்ன செய், தைரியமாக நீ இந்த தீயிலே விடு, அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன செய்வான், நமக்கான அதற்கான கூலியை கொடுப்பான் என்பதாக அந்த குழந்தை பேசிய வரலாற்றை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை உட்கார வைத்து ஈமானுடைய படிப்பினைக்காக இந்த சம்பவத்தை சொன்னார். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. ஈமானுக்காக வேண்டி என்னென்ன கஷ்டம் வந்தாலும் அதை நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஈமானை விட மாட்டோம். அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையில் நாங்கள் மிக உறுதியாக இருப்போம் என்ற இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த சம்பவம் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில், ஹதீஸ் கிரந்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இந்த செய்தி பதியப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமகாலத்திலும் இது போன்ற ஈமானுடைய உறுதி நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பலவிதமான சோதனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஆளாகக்கூடிய நேரத்திலே என்ன செய்து விடக்கூடாதுங்க, ஈமானை விட்டு நாம சருகி விடக்கூடாது. இவ்வளவு கஷ்டம் வருதா ஈமானுக்கு, நாம் முஸ்லிம்களாக இருந்தால் இவ்வளவு சோதனையா, முஸ்லிம்களாக இருந்தால் இவ்வளவு கஷ்டமா என்று நாம் தளர்ந்து விட்டால் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நம்ம தோற்று விட்டோம். நம்ம என்ன செஞ்சாங்க? தோற்று விட்டோம். அப்போ வெற்றி பெறணும் என்று சொன்னால் ஈமானுடைய உறுதி மட்டுமே நமக்கானது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் விளக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அனைவருக்கும் ஈமானுடைய உறுதியை தருவானாக. இந்த விஷயத்தை எங்களுடைய குடும்பத்தில் பேசுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கும் ஈமானுடைய பலத்தை உருவாக்குங்கள் என்று நான் கோரிக்கையோடு அல்லாஹ் தம் அனைவருக்கும் அவன் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. ஆமீன் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.